உங்கள் சித்தம், உங்கள் திட்டம், உங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு பழக்கத்தை கொடுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு சிலர் பண்ணுகிற ஒரு பெரிய தவறு என்னதுமா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல், நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு எதிர்க்க முயற்சிக்கிறார்கள். அங்கேயே அவர்கள் தோற்று போகிறார்கள். இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா எப்படி? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி கொள்ளணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது, சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கிற பொழுது நாம் இன்றைக்கு வெற்றி அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிந்தால், முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால், உங்களுக்கு எதற்கும் ஆவிக்குரிய வல்லமையை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் வல்லமையில் போராடவில்லை, அவருடைய வல்லமையில் தான் போராடுகிறீர்கள். சாத்தான் அதையே உங்களிடம் வெறுக்கிறான். ஏனெனில் நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய யுத்தங்கள் உங்களிடம் வேலை செய்யாது.